Exercise 5.3 la 8th sum. A man repays as amount of rupees 3,250. ஓகேவா? ரீபே பண்ணுறான், திரும்ப கொடுக்குறான். வாங்கின கடனை திரும்ப கொடுக்குறான். எவ்வளோனா 3,250 ரூபா. அது எப்படி கொடுக்குறான் பாருங்களேன். பை பேயிங் ருபீஸ் 20 இன் த ஃபஸ்ட் மந்த் வந்து 20 கொடுக்குறான். அண்ட் தென் இன்க்ரீசஸ் த பேமெண்ட் பை ருபீஸ் 15 பர் மந்த். அடுத்தது என்ன செய்கிறான்னா 15 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 20 கொடுக்குறான்னா அடுத்த மந்த்து ஒரு 15 இன்க்ரீஸ் பண்ணி 35 கொடுக்குறான். அடுத்த மந்த்து ஒரு 15 இன்க்ரீஸ் பண்ணி 50 கொடுக்குறான். அடுத்த மந்த்து ஒரு 15 இன்க்ரீஸ் பண்ணி 65 கொடுக்குறான். இந்த மாதிரி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது ஹவு லாங் வில் இட் டேக் ஹிம் டு கிளியர் த அமௌண்ட்டு? இந்த 3,250 ரூபா ஃபுல்லாகவே கிளியர் ஆகணும்னா அவன் எத்தனை மந்த்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்படி பார்க்கும்பொழுது இது எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு சீக்வன்ஸாக போயிட்டுருக்கு பாருங்கள். 15 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸு 15 இருக்குது. அதனால் இதை ஏபின்னு சொல்லலாம். அதனால் ஏபியில் ஃபஸ்ட்டு அவன் கொடுக்குறது எவ்வளோது 20. அடுத்தது 15 இன்க்ரீஸ் பண்ணுறதுனால டிஃபரன்ஸு 15. மொத்தமாக அவன் எவ்வளோ கொடுக்கணும்? டோட்டல் சம் ஆஃப் மணி எஸ்என் ஈக்குவல் டு 3,250. அப்படின்னா ஹவு லாங் வில் இட் டேக்? அப்போ எவ்வளோ மந்த் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ என் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ எஸ்என் ஃபார்முலா போட்டுடலாம். எஸ்என் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? எஸ்என் ஈக்குவல் டு n/2 2a ப்ளஸ் n-1 into d. SNோட வேல்யூ 3,250. n/2 n தான் தெரியாது. n/2 2a 40 n-1 into d 15. இப்போ 3,250 equal to n/2 40 ப்ளஸ் இந்த 15 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 15n மைனஸ் 15. இந்த 2 கூட எவ்வளோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணாக்கா 0 6,500 ஈக்குவல் டு n இன்ட்டு 15n மைனஸ் 25. 15n மைனஸ் 25. இதில் பார்த்தீங்கன்னா 5 இங்கே டிவைட் ஆகும், இங்கே ஆகும். த்ரூ அவுட் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 5ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணிங்கனாக்கா 1300 n இன்ட்டு இங்கே 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3n மைனஸ் 5. இந்த என்ன உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 3n² மைனஸ் 5n. இதெல்லாம் உள்ள போயிடலாம். மைனஸ் 1300 இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 3n² மைனஸ் 3n² மைனஸ் 5n மைனஸ் 1300 இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இங்கே பாருங்களேன். 40 இல்லை 15 போச்சுன்னா ப்ளஸ் 25 தானே வரும். அப்போ இந்த இடத்துல 5ஆல் டிவைட் பண்ணும்போது ப்ளஸ் 5 கிடைக்கும். சரி, இப்போது இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? 3n² இது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 5n ப்ளஸ் 5n. இப்போ 3n² ப்ளஸ் 5n மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. இப்போ 3ஐயும் 13 மல்டிப்ளை பண்ணாக்கா 3900. சரி, ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 3900. டிஃப்ரென்ஸு 5. அப்படிப்பட்ட நம்பர் என்ன அப்படின்னா 65n மைனஸ் 60n மைனஸ் 1300 இஸ் ஈக்குவல் டு 0. பாருங்கள் 65 60 அடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா அந்த வேல்யூ கிடைக்கும். அதே சமயம் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கனாக்கா 5n கிடைக்கும். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் இப்படி பிரித்து எழுதிக்கலாம். இதில் இடத்துல காமனாக 3 எடுக்கலாமா? 3n எடுக்கலாம். 3n எடுத்துச்சுன்னா n ப்ளஸ் கிடைக்கும். 3 எடுக்க முடியுமா? 65 60 3 எடுக்க முடியுமா? முடியாது.
அப்போ என்ன செய்யலாம், மாற்றி வேணா எழுதிக்கலாம். மாற்றி எழுதினாக்கா 3 வெளில எடுக்க முடியும் இல்லையா? மாற்றி எழுதிக்குவோமா? வேணா இந்த 60 எங்கே மாற்றி எழுதினாக்கா 3 எடுக்கலாம். அதெல்லாம் அப்படியே கூட வெளில எடுத்துடலாம். இதுலேருந்து என்ன எடுக்க முடியுமோ அதை மட்டும் வெளில எடுக்கலாம். இந்த இடத்துல என்னத்தை எடுக்க முடியும்? எண்ணெய் தான் எடுக்க முடியும். எண்ணெய் எடுத்தாச்சுன்னா உள்ள என்ன இருக்கும்? 3n ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 65. எண்ணெய் மட்டும் தான் வெளில எடுத்துருவோம். அப்போ அதையும் இதுலேயும் எடுங்க. மைனஸ் ப்ராக்கெட்டில் எதையே போட்டுங்க. 3n ப்ளஸ் 65 போட்டுங்க. ஈக்குவல் இப்போ வெளியில் என்ன போட்டாக்க இந்த வேல்யூ கிடைக்கும். 20 போடலாமா? 20 போடுங்க. 20 × 3n 60n. 20 × 65 1300 கிடைக்குதா? இப்போ இது ரெண்டுத்துலையும் காமனா 3n + 65 × n - 20 = 0. இப்போ n = -65/3 or n = 20. எனக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ n = -65/3 இஸ் நாட் பாசிபிள் வருது. நெகட்டிவ் வரக்கூடாது, இன்னொன்று ஃப்ராக்ஷனாகவும் வரக்கூடாது. ஏன்னா nங்கிறது நம்பர் ஆஃப் மந்த். ஃப்ராக்ஷன் கூட ஓகேனாலும் நெகட்டிவ் வரக்கூடாது. ஸோ நாட் பாசிபிள். தேர்ஃபோர் n = 20. அப்போ எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் அவன் கொடுத்து முடிக்கிறான் அப்படின்னா 20 மந்த்தில் முடிக்கிறான்.